ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சமீப காலமாக டயட்டு பற்றி பேசுகிறவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவங்க அதை படிச்சிருக்காங்களா படிக்கலையாங்கிறது கூட தெரியல. சில பேர் டாக்டர்ஸாக சொல்கிறாங்க, சில பேர் டயட்டீஷியனாக சொல்கிறாங்க, சில பேர் ஆயுர்வேதிக் டாக்டர்ஸாக சொல்கிறாங்க, சில பேர் சாதாரண குடும்ப தலைவிகளாக இருக்காங்க, சில பேர் அதை பற்றி படிக்காமையே இன்னொருத்தர் சொல்கிறத வச்சு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டயட் டிப்ஸ் கொடுக்கறது, உடம்பு எப்படி குறைக்கிறதுன்னு சொல்கிறது, இது பால் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறது, காஃபி குடிக்காதீங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. பாலியோ டயட், கீட்டோ டயட் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ அதில் வந்து இப்போ காஃபி குடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி இப்போ நிறையா டிசீஸ் வந்து காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ண சொல்லி நிறையா டிசீஸ் அப்போ தான் குறையுங்கிற மாதிரிலாம் கூட நிறையா வந்தது. நானும் இதை வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி, பிகாஸ் என்ன நானும் ஒரு காஃபி அடிக்ஷன் பர்சன், அதனால் 2 காஃபி குடிப்பேன் கன்ஃபார்ம்டாக. ஏதாவது ஷூட்டிங் ஒர்க் இருந்ததுன்னா கொஞ்சம் கூட ஆகிடும். அதே ஐ ட்ரை டு ரெடியூஸ் த குவான்டிட்டி. ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கும் அந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லலாங்கிறதுக்கு தான் இப்போ நான் இந்த எபிசோடு எடுத்தேன். ஆக்சுவலி காஃபி குடித்தா கெடுதலா நல்லதா கெட்டதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, காஃபி 2 அல்லது 3 கப்பு குடித்தா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. அதாவது அளவுக்கு அதிகமாக குடிக்க வேண்டாம். நம்ம ஊர்லலாம் இப்போ புதுக்கோட்டையில் நான் எப்போ இருந்த இடத்துலலாம் வந்து 5-6 பசுமாடு இருக்கும் வீட்டில். அதில் கன்றுக்குட்டிலேருந்து எல்லாம் ஒரு அது ஒரு ஃபேமிலியாக இருந்தது எங்களுக்கு. ஆக்சுவலி அதில் சுட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பால் கறந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த காஃபி வறுப்பாங்க. வறுத்துட்டு அந்த காஃபி கொட்டையை அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்கும். நாங்கள் மாற்றி மாற்றி ஆல்ட்ரேஷன், நானும் என் கசின்ஸும் ஒரு நாளைக்கு ஒருத்தர் அதை அரைக்கணும். அரைச்சி அப்படியே ஃபில்டரில் போட்டு அப்படியே கள்ளி சொட்டு மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காஃபி குடித்து எனக்கு பழக்கம், சுட சுட பாலோட. அதனால் வந்து காஃபி அடிக்ஷனை வந்து விட முடியல. காலங்காலத்தால் அந்த காஃபி குடிக்கலைன்னா அதாகிடுது. ஸோ காஃபி குடித்தா ஒரு சுறுசுறுப்பு வருதுங்கிறது, அந்த கஃபைன் நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறது, நம்ம நரம்புகளுக்கெல்லாம் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறதுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதில் நீங்கள் தெளிவாக இருங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா முன்னாடி இருந்த சுச்சுவேஷன் வேறு, இப்போ நமக்கு வந்து வெளி உலக அந்த பொல்யூஷன் மற்ற எல்லாத்துலேயுமே சேர்ந்து நிறைய கலப்படமெல்லாம் இருக்கிறதுனால we have to be very careful. ஸோ அதனால் காஃபிலேயே வந்து டார்க் ரோஸ்ட் இருக்குது, லைட் ரோஸ்ட் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கா, இதெல்லாம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு சில டார்க் ரோஸ்ட்டாக இருக்கணும், அப்படி திக்காக இருக்கிறது தான் பிடிக்கும், அந்த ஒரு கசப்பு டேஸ்ட்டோடு இருக்கிறது. சில பேருக்கு வந்து லைட்டாக அந்த காஃபியோட ஃப்ளேவர் இருந்தால் போதும் அப்படிம்பாங்க. சில பேருக்கு ஃபில்டர் காஃபி பிடிக்கும், சில பேருக்கு வந்து இன்ஸ்டண்ட்டு தான் பிடிக்கும். ஸோ நம்மெல்லாம் ஃபில்டர் காஃபி கேஸு. அதனால் அளவு குறைச்சி சாப்பிட்ருங்க. காஃபியில் வந்து சுகரை கொஞ்சம் ஹாஃபாக சாப்பிடுங்க. ஏன்னா சுகர் போடாமல் காஃபி குடித்தா நல்லா இருக்குமான்னு தெரில. இப்போ நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பழகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. நமக்கு வந்து அது ரொம்ப கஷ்டம்தான். அதனால் பாலும் சேர்க்காமல் குடிக்க சொல்கிறாங்க. அது எஸ்பெஷலி வீகனாக மாறுற வரையில் நான் கொஞ்சம் பால்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியல. A2 மில்க்கு அந்த மாதிரி ஏதாவது ஆர்கானிக் மில்க் அந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் சேர்த்துக்கலாம். கேஷ்யூ நட் மில்க் சேர்த்துக்கிறாங்க சில பேர் கோகோனட் மில்க் சேர்த்துக்கிறாங்க. அதோட டேஸ்ட்டு நானும் ட்ரை பண்ணேன், எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓட் மில்க்கு, ஆல்மண்ட் மில்க் எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் யூ கேன் ஆட் இட். அப்படி இல்லைன்னா கடையில் வைக்கிறதுலலாம் எப்படியும் கெமிக்கல்ஸ் ஏதோ ஒரு இது கலந்து தான் இருக்காங்க அவங்க ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் அதை விட நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணால் ஓகே. அப்படி இல்லைன்னா ஒரு அளவு கம்மியாக பால், சுத்தமான பால் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க, அதில் தப்பு இல்லை. காஃபியில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதனால் அது வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா தான் அது எஃபெக்ட் ஆகும். டயபெட்டிஸ் கூட சில சமயம் குறையுதுன்னு சொல்கிறாங்க. ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் கொஞ்சம் குறையிறதுன்னு சொல்கிறாங்க. மாடரேட்டாக 2-3 கப்பு அலவுடு. அது காஃபி சாப்பிட்லாம். அது ஒரு 200 ஒரு நாளைக்கு வந்து 400 கிராம்ஸ் வரையில் ரொம்ப சேஃப்டி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து 400 கிராம்ங்கிறது வந்து எவ்வளவுன்னு பார்த்துக்கோங்க, 2 டம்ளரா. ஸோ அந்த அளவு காஃபி குடிங்க. ஸோ உங்களுக்கு ஆசையாக இருந்தால். இல்லைன்னா ஒரு காஃபி போதும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருங்க. சுகர் அண்ட் இதை வந்து கொஞ்சம் மாடரேட்டாக சாப்பிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ அதுக்காக வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம். உங்களுடைய ஹெல்த்தும் முக்கியம், அதே சமயத்தில் உங்களுடைய நாக்குக்கு ருசியான சாப்பிட்றது முக்கியம் இல்லையா?